ஹே மை டியர் buddies, வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம லவ் யூ டீச்சரோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போமேக் வந்து தூங்கிட்டு இருக்கான். சன் பெட் மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அங்கிள் எழுச்சிக்கோங்க, 7 ஆயிடுச்சு, நீங்கள் ஒர்க்குக்கு போகணும்ல, எழுச்சிக்கோங்க எழுச்சிக்கோங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பூமிக்கு எழுந்து குளிச்சுட்டு வர சன் வந்து பால் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். பூமிக்கு வந்து வாட்சை பார்க்க 6 தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன ஏன் எழுப்புன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சன்னு, ஏன்னா நீங்க ஒர்க்குக்கு லேட்டா போகக்கூடாது, அதனால தான் நான் எழுப்புனேன் அப்படின்னு சன்னு சொல்லிடுறான். உடனே நீ சரியான குறும்புக்காரனா இருக்கடா பூமிக்கு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேலண்டர்லாம் பார்க்கறான். அந்த கேலண்டர்ல என்ன இருக்குன்னா, ஒன் டே சன்னு, இன்னொரு டே சோலார், அப்படிதான் இருக்கு. சன்னு சோலார் தான் எழுதி வச்சிருக்காங்க. நான் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன், எப்படி இந்த சன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியல, பட் சோலாரோட பிரில்லியன்ட் வேனால இப்போ ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றான். அந்த டிவில என்ன இருக்குன்னா, சோலார், ஸ்கூல் பிரின்சிபல், பிடி சார், பூமேக் இவங்க 4 பேரும் ஒண்ணா பிளான் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க சன்னுக்காக. பொதுவா குழந்தைங்க வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம டிவி காமிச்சு, கார்ட்டூன் காமிச்சு எதனா ஒண்ணு சொன்னோம்னா நம்பிடுவாங்க இல்லையா? அதே மாரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, "நீ சில நேரம் வந்து தூங்கிக்கிட்டே இருக்க. என்ன நாளு, என்ன டைமு, என்ன டேன்னு தெரியாம தூங்கிக்கிட்டே இருக்க. ஆனா நாங்க வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கோம். என்னோட வேலை வந்து உலகத்த காப்பாத்துறது. ஆனா நான் வந்து ஒரு சாபம் பட்டிருக்கேன். இந்த சாபத்த சரி பண்ண தான் முயற்சி செய்றேன். இதுல நல்ல வேலையா என்னன்னா, எனக்கு ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஸ்கூல்ல எல்லாரோடையும் நல்லா ஃப்ரெண்டா இருக்கணும். இவங்க 3 பேர் சொல்றத கேட்கணும். ஆனா இது ஒரு சீக்ரெட். இது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோல இருக்கு. அவனுமே அந்த டிவிய பார்த்துட்டு ஓகே அப்படின்றான். சன்ன நம்ப வைக்கிறதுக்காக சூப்பரா வீடியோவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா சோலார் சன்னுகிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல இருந்து நான் வந்திருக்கேன். என் கூட மொத்தம் 3 பேருமே வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, அந்த பிடி சார், பிரின்சிபல், பூமேக் இவங்க சொல்றத வந்து கேட்டு நடந்துக்கணும். குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. அத கேட்ட உடனே நம்ம சன்னும் சம்மதா கேட்டுக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல பூமேக்கும் சன்னும் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல பிரின்சிபலும் பிடி சாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பூமேக் வந்து ஹெச் ஃபார் ஹாப்பின்னு சொல்லிட, நம்ம சன் வந்து சைலண்டா இருக்கான். சன் சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க சின்ன பசங்க, பூமேக், பிரின்சிபல் எல்லாருமே வந்து சன்னையே பார்த்துட்டு இருக்கேன். அவன் தான் டிவியில பார்த்தான் இல்லையா, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும்னு. உடனே அவன் கொஞ்ச நேரத்துல ஹெச் ஃபார் அப்படின்னு சொன்னதுக்கு ஈன்னு சிரிக்கிறான். எல்லாருமே வந்து கிளாப் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இடத்துலயும் போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்களோட இவனும் வந்து பேசிட்டு இருக்கான். அப்போ போமேக் சொல்றான், என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு போமேக்கோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அங்கேருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போமேக்கும் நம்ம சன்னும் தான் வந்திருக்கான். "அங்கிள் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்?" அப்படின்னு சன் கேட்க, அதுக்கு போமேக் சொல்றான், "நம்ம ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்க ஒரு பொண்ணு பார்க்க தான் போறோம். அவங்க தான் வந்து டெவில் கொடுத்த சாபத்தெல்லாம் வந்து பிரேக் பண்ண போறாங்க." அப்படின்னு வந்து போமேக் வந்து சன் கிட்ட சொல்லிட்டுருக்க, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு குட்டி பொண்ணு, "எனக்கு டாக்டர பார்க்க வேணாம். எனக்கு இங்கேருந்து போணும்." அப்படின்னு கத்திட்டு இருக்க, டாக்டர் அப்படின்னு சொன்னோனே நம்ம சன்னுக்கு பயம் வந்துடுச்சு. பொதுவா கிட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல், டாக்டர், இன்ஜெக்ஷன்லாம் பயப்படுவாங்க இல்லையா? அதே மாரி நம்ம சன்னுமே வந்து பயந்துட்டு இருக்கான். "என்னது டாக்டரா? எனக்கு இங்க இருக்க வேணாம். நான் இங்கேருந்து போணும், போணும்." அப்படின்னு சன் அடம் பிடிக்க, போமேக் சொல்றான், "நம்மளுக்கு மிஷின் இருக்குல்ல, நம்ம இங்க இருக்கணும்னு கேட்டா, எனக்கு மிஷினும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. நான் இங்கேருந்து போணும்." அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அந்த டாக்டருமே வந்துடுறாங்க. அவங்களுமே வந்து மிஷின் பத்தி பேசிட்டு தான் வந்து நம்ம சன் கிட்ட பேசுறாங்க. முன்னாடியே வந்து அந்த டாக்டர் கிட்ட வந்து சன்ன பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. சன் கிட்ட கேட்குறாங்க, "லிட்டில் சன் உன் ஏஜ் என்ன?" அப்படின்னு கேட்க, அவனும் வந்து ச ச 7 அப்படின்னு சொல்லிடுறான். உடனே டாக்டர் கேட்குறாங்க, "உனக்கு என்ன என்ன பார்த்தா பயமா இருக்கான்னு?" கேட்க, அவன் வந்து, "இல்ல, ஆனா எனக்கு ரெஸ்ட் ரூம் போணும்." அப்படின்னு சொல்லிட, அந்த டாக்டருமே வந்து ஒரு நர்ஸ கூப்பிட்டு, "ஓகே, இவன வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சன்னும் வந்து அந்த நர்ஸ் கூட ரெஸ்ட் ரூம்க்கு தான் போயிருக்கான். அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாத்ரூம விட்டு அவனும் வெளிய வந்த மாரி தெரியல. ஆனா அவன் பாத்ரூம்குள்ள வந்து இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பான். அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்ம போமேக் வந்து அவன தேடிட்டு டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம சன்னு ஜன்னல் வழியா எகிறி குதிக்க தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் கால் மட்டும் தான் வெளிய தெரியும். "சன் என்ன பண்ற?" அப்படின்னு போமேக் கேட்க, "எனக்கு டாக்டர பார்க்க வேணாம். எனக்கு இங்கேருந்து போணும்." அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து அந்த சீன் கட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு போமேக்கோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க நம்ம சன் இன்ட்ரெஸ்டிங்கா கலரிங் பண்ணிட்டுருக்கான். நம்ம போமேக் அவனுக்காக வந்து சாண்ட்விச் எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி நீட்ட, நம்ம சன் வந்து அவன கண்டுக்கவே இல்ல.
போமைக்கு அந்த சாண்ட்விச்சை கீழே வச்சுட்டு, சன் எவ்வளோ நேரம் மூஞ்சி எப்படியே தொங்க விட்டு இருக்க போற? நான் தான் சொன்னேன்ல நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும்னு அப்படின்னு போமேக் சன் கிட்ட சொல்ல, சன் சோகமா அங்கிள் எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு போமேக் கிட்ட கேட்குறான். அதுக்கு போமேக்கோ உனக்கு உடம்புனா நல்லா தான் இருக்கு, சாபம் பெற்றிருக்கல்ல அப்படின்னு நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த சாபத்தை உடைக்க டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும், அப்பதான் வந்து உன்னால சோலாரா மாற முடியாது. அதுக்கு சன்னு அதுக்கப்புறம் நான் இதே மாரி விளையாடலாம்ல அப்படின்னு கேட்க, போமேக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையாவா அங்கிள் அப்படின்னு சன் கேட்க, ஆமான்னு சொல்ல, சரி நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சன் சொல்லிட, போமேக் சிரிக்கிறான். அடுத்து போமேக் சன் கிட்ட சொல்றான், நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதுல இருக்கிற பொம்மை எல்லாமே உனக்கு தான், இதை வச்சு நீ விளையாடு அப்படின்னு நம்ம சன் கிட்ட கொடுக்க அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இதுல நான் எதை வச்சு எனக்கு விளையாடுன்னு கேட்க, எல்லாமே தான் எல்லாத்தையும் வச்சு விளையாடுன்னு சொல்ல அவனுமே வந்து ஜாலியா ஒவ்வொரு டாய்ஸா எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம போமேக் வந்து சன்னையே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல போமேக்கு கால் வர, போமேக் வந்து ஃபோனை எடுத்துட்டு ரூமுக்கு போறான். சன் வந்து வேற ஒரு பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கான். போமேக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சன்னோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நடந்தத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுல வந்து அவனுக்கு எதனா நடந்திருக்கும். ஸோ, அதிலேயே இருக்கிறதுனால இது மாதிரி வந்து சன்னு, சோலார்னு கேரக்டர் வந்திருக்கு. அவனோட சைல்ட்ஹுட்ல என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னு நம்ம போமே கிட்ட கேட்க, அதுக்கு போமேக்கு வந்து டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து சோலார் கிட்ட கேட்டிருக்கேன், உன் சின்ன வயசை பத்தி சொல்லுன்னு. ஆனா வந்து அவன் எதுவுமே வந்து அது மாதிரி ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொன்னத, இதை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி வந்து சோலாருக்கு சின்ன வயசுல எதனா நடந்ததா? அவன் எதனா ப்ராப்ளத்துல இருக்கானா? அது மாதிரி தான் வந்து போமேக் வந்து சோலாரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, வெளிய இருந்து சவுண்ட் வருது. ஆன்டி நான் அப்புறம் பேசிடுறேன் அப்படின்னு போமேக் காலை வச்சுட்டு வெளிய போயிடுறான். வெளிய வந்து பார்த்தா, சன்னு ஒரு அம்ப்ரெல்லாவ வச்சுக்கிட்டு சோஃபா மேல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். சன் என்ன பண்றான்னு போமே கேட்க, அங்கிள் நான் வந்து பறக்க போறேன் அப்படின்னு அந்த கொடைய கீழ போட்டுற, அந்த கொடை வந்து உடைஞ்சிடுது. போமேக்கு வந்து கோவமாயிடுது. நான் உன்ன பொம்மைய வச்சுட்டு தானே விளையாட சொன்னேன். இத வச்சு நான் ஒண்ணும் நான் விளையாடவே சொல்லல அப்படின்னு கத்திட்டு ஓடி வரேன். அந்த ரூம் ஃபுல்லா வந்து பொம்மை பொம்மையா இருக்கு. அவன வந்து அது வழுக்கி விட்டு அவன் கீழ விழுந்துடுறான். பொம்மை கீழ விழுந்ததுல அவனோட ஃபோனும் கீழ விழுந்து உடைஞ்சிடுச்சு. அண்ட் அவன் கீழ விழுந்ததுல அவனோட இடுப்பும் வந்து சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. அவனுமே வலியில கத்தி கத்தி எழுஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொழுதும் விடிஞ்சிடுது. அவன் வந்து அந்த கேலண்டர்ல சன், சோலார்ன்னு இருக்கும் இல்லையா? அத தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம சோலார் பொழுது விடிஞ்சிருச்சு இல்லையா? தூங்கி எழுந்திச்ச உடனே சன்னா இருக்கிறவன் சோலாரா மாறிட்டான். பூமிக்க வந்து கிஸ் பண்ணிட்டுருக்க, "நீ இப்பதான் எழுந்திச்சியா? இல்ல தூங்கவே இல்லையா?" அப்படின்னு நம்ம பூமிக்கிட்ட கேட்குறான். "நான் இன்னும் தூங்கவே இல்ல. இங்க பாரு" அப்படின்னு காட்ட, அந்த வீடே வந்து குப்பை கூளமா இருக்கு. என்னால முடியல. மறுபடியும் பழையபடி எப்படி நான் இந்த வீட்ட மாத்துவேன்னே தெரியல. இந்த வீடே டாய் கிரேவியர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சோலார் கிட்ட சண்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோலாருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி டாக்டர போய் பார்த்தியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்படின்னு கேட்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சின்ன வயசுல எதனா விஷயம் நடந்ததா? அது ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இவனுமே யோசிச்சுட்டு, எனக்கு அத பத்தி எந்த ஞாபகமும் இல்ல அப்படின்னு சொல்றான் நம்ம சோலாரு. லாஸ்ட் நைட் நான் உங்க அம்மா கிட்ட பேசினேன் அப்படின்னு சோலார் கிட்ட போமேக் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேசுனேன்னு கேட்க, இத பாருன்னு ஃபோனை காட்டுறான். ஃபோன் உடஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல இந்த ரூமே இப்படி இருக்கு அப்படின்னு அவன் சோகமா பேச, சரி அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, நீயே உங்க அம்மா கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து கடவுள கும்பிடுறான். ப்ளீஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள சோலார் நார்மல் ஆயிடணும் அப்படின்னு போமேக் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சன்னு திரும்ப வரவே கூடாது, சோலார் தான் வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம சோலாரோட தலையில வச்சுக்கிட்டு ஆமேன் அப்படின்னு சொல்றான். இடி இடிக்குது. அப்போ நம்ம சோலார் போமேக்க பார்த்து சொல்றான், சன்னு வர்றதுமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழ இருக்கிற ஒரு அந்த உடைஞ்சு போன அம்ப்ரெல்லாவ தான் எடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி தொலைஞ்சு போன அம்ப்ரெல்லாவ நீ கண்டுபிடிச்சுட்ட அப்படின்னு சோலார் சொல்லிட்டு இருக்க, போமேக்குமே அந்த அம்ப்ரெல்லாவ வாங்கி ஓப்பன் பண்றான். அத ஓப்பன் பண்றப்போ அதுலேருந்து கலர் பேப்பரா அவன் மேல கொட்டுது. நம்ம சோலார் அவன பார்த்து சிரிக்கிறான். கைஸ் நான் இதுவரைக்கும் தான் என்னால வாய்ஸ் ஓவர் குடுக்க முடிஞ்சது. உங்களுக்கு இதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா? அதனால நான் வெளிய போயிட்டேன். சீக்கிரமா வந்துட தான் ட்ரை பண்ணேன். பட் முடியல. இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நான் நைட்டு குடுத்தேன். பாதி வந்து இன்னைக்கு குடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் இன்னைக்கு லேட் ஆகுறதுனால என்னால முடியல. அதனால குடுத்த வரைக்கும் மட்டும் தான் நான் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டினியூவா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறேன். அப்படி இல்லன்னா நான் வேற சீரிஸ் போடுறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.